ஹாய் வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் உப்பு ஜாடி இருக்கு இல்லையா, அதில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி நிறையா உப்பு கொட்டி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மங்களம் வந்து நிறைஞ்சிருக்கும். அதாவது மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டில் வந்து வாசம் செய்வாங்க. உப்பு அப்படின்றது வந்து மகாலட்சுமியோட அவதாரம் தான். அதை வந்து எப்பயுமே ஃபுல்லாக தீர்ற அளவுக்கு வந்து வச்சுக்காதீங்க. கொஞ்சம் தீர்ந்த உடனேயுமே ஜாடியில் வந்து கொட்டி வச்சுக்கோங்க. நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பை வந்து மூடி வச்சுருங்க. உப்பு வந்து திறந்துருக்கக்கூடாது. சமையலுக்கு வந்து உப்பை அள்ளி போடும்போது ஸ்பூன் வச்சு அள்ளி போடாதீங்க. கையில் வந்து உப்பை வந்து அள்ளி போடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஸ்பூனை வச்சு நம்ம சாப்பாடு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து அள்ளி போடுவாங்க. இப்போ கல் உப்பெல்லாம் வந்து நம்ம சமையலுக்கு போடுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம கையால் தான் அள்ளி போடணும். ஏன்னா அவங்க வந்து மகாலட்சுமி, அவங்கள வந்து நம்ம கையால் அள்ளுறதுக்கு அதெல்லாம் ஒரு புனிதமானது. அதை வந்து நம்ம கையால் அள்ளி தான் போடணும் சமையலுக்கெல்லாம். இந்த மாதிரி உப்பை வந்து பிளாஸ்டிக்கில் வந்து போடாதீங்க. இந்த மாதிரி உப்பு ஜாடி, மங்கு இல்லை கண்ணாடி பாட்டில், இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக பார்த்துக்க முடியும், கண்ணாடி பாட்டில் வந்து உடையாமல் உங்களால் சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் கூட வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக்கில் மட்டும் தயவு செஞ்சு உப்பை வந்து போடாதீங்க. இந்த மாதிரி நம்ம உப்பை வந்து நிறைய போட்டு வச்சுட்டு அந்த ஜாடி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு அடியில் வந்து ₹1 காயின், ₹2, ₹5 காயின் இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த காயின் அடியில் வச்சுட்டு அது மேலே வந்து உப்பு ஜாடியை வந்து வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. செல்வம் வந்து நிறைஞ்சிருக்கும். பணப்பற்றாக்குறை அப்படின்ற ஒன்று வந்து இருக்கவே இருக்காது. உப்பு ஜாடி பக்கத்தில் வந்து எண்ணெய் ஜாடியை வந்து வைக்காதீங்க. உப்பு ஜாடி தனியாக, எண்ணெய் ஜாடி தனியாக வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் வந்து நான் அன்னபூரணி தாயார் வந்து வச்சு வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். அதே இடத்துல தான் இந்த உப்பு ஜாடியுமே வந்து வச்சுருக்கேன். உப்பு அப்படின்றது வந்து நம்மளுக்கு கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள் தான். கடல்ல இருந்து வருது அப்படின்னா கடல் வந்து எவ்வளோ ஒரு புனிதமான இடம். அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து உப்பு எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்போ நம்ம வீட்டில் வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் சகல செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும். வீட்டில் எப்பயுமே உப்பும் மஞ்சத்தூளும் எப்பயுமே நிறைஞ்சிருக்கணும். அது வந்து தீரவே விடக்கூடாது. முன்கூட்டியே இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, சரியா? இந்த மாதிரி நிறைய பதிவுகள் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் ஜெய் லவ்லி ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த உப்பு ஜாடி பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குன்னு. கண்டிப்பாக உங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி உப்பை பயன்படுத்துங்க. ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.